ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது வந்து ஒரு ஹாலிடேவோட vlog வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. காலையிலே வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜை வந்து எப்போதுமே இருக்கும். வேல் பூஜை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி பூஜை எப்போதுமே வந்து பண்ணுறது வழக்கம். கடகடான்னு பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு போகிறது வழக்கம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி வந்து மூலிகை சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரிக்கிறாங்க அவங்களே ஓன் இதில். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து 2 இது வந்து வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்டேருந்து. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தன்வந்திரி கோவிலில் போகும்போது அங்கே வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அது ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து 48 டேஸ் போகும்போது வீட்டில் வந்து சுபிக்ஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம் பெருகும், கண் திருஷ்டி விலகும். பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிஸ்னஸில் இடைஞ்சல்லாம் இருக்குனாக்கா அதெல்லாம் விலகும். இந்த சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கண்திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வீட்டில் வந்து உடல் ஆரோக்கியம், ஏன்னா அந்த 48 மூலிகை வந்து எங்கே பார்த்தாலும் வீடு ஃபுல்லும் போடும்போதும் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த சாம்பிராணி போடும்போது இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பிராணி வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. அங்கே தன்வந்திரி கோயில் போகும்போது எனக்கு கிடச்சிது, அதுக்கப்புறம் கிடைக்கல. ஸோ இவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டு இந்த மாதிரி 2 பாக்கெட் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது தினமுமே ஒரு 48 டேஸ் 49 டேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பெனிஃபிட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த சாம்பிராணி போடுறதுக்கு இந்த பஞ்சகாவிய விளக்கு இருக்கு இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப, ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வந்து தேங்காய் நார் தேடணும், இல்லைனா அந்த சார்கோல் வாங்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்தது. நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த விளக்கு எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாம்பிராணியை வந்து போட்டு வீடு ஃபுல்லாக காட்டிடுறேன். ஸோ பஞ்சகவ்ய விளக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 2 பெனிஃபிட் வருது. ஒன்று வந்து விளக்கும் டெய்லியே நான் வந்து ஏற்றிடுவேன் சுவாமிக்கிட்ட விளக்கு. ஏற்ற அதோட ஹோம பலன்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதில் நிறைய ஹோம திரவியங்கள்லாம் இருக்கிறதுனால அதுவுமே நல்ல பலன் கொடுக்கும். அதோடு சேர்த்து இந்த சாம்பிராணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ ஹாலிடே அப்படின்னாலே கொஞ்சம் லேசியாக தான் போகுங்க, கொஞ்சம் மெதுவாக தான் வேலை வந்து நடக்கும். மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பருப்பூசலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக பண்ணுற சமையல் இது. ஒரு சாம்பார், ஒரு ரசம், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் போட்டு பருப்பூசலி, அதுக்கப்புறம் அதுவே வந்து அந்த பருப்பு ஊற வச்சதுனால உருண்டை போட்டு ரசம், இதை மாதிரி கொஞ்சம் ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீட்டில் இருக்கேங்க. ஏன்னா ஆஃபீஸு வேலை பிஸ்னஸ் இப்படியே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது, இந்த பிஸ்னஸ் விஷயமா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வந்து போய்கிட்டே இருந்துச்சு. என்னால் வீட்டிலே இருக்க முடியல. இப்போ வந்து ஒரு சில ஆர்கனைசர்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடே ஃபுல்லுமே வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆச்சு. ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீட்டுக்கு டெக்கரேட்டுக்காக நான் நிறைய விஷயங்கள் சின்னதாக கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது வழக்கம். நிறைய ஆன்லைனில் தான் வாங்குவேன். அந்த கொலுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரேஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த குத்து விளக்கு அலங்காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மனோட இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். பட் அதெல்லாம் வந்து என்ன பண்ணேன்னா பாக்ஸாக போட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தேன். திடீர்னு அவசரத்துக்கு எனக்கு எடுக்கணும் அப்படின்னா அது நான் நிறைய தேட வேண்டி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து, இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அமேசானில் 2 கவர் வந்து கிடச்சிது, கிட்டத்தட்ட 400 சம்திங் லைக் தட். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட இது மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஒரு இதுலேயும், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய பெட்ஷீட்டு கவரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலகாணி உரை, அதுக்கப்புறம் இந்த கர்டைன்ஸு, சோஃபா கவர்ஸ், அப்புறம் ரெயின் கோட்ஸு, ஜர்க்கின், இதெல்லாம் அங்கங்கே இருந்தது. திடீர்னு தேடும்போது எனக்கு கிடைக்காது. அதனால் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வாங்கின வரைக்கும் நான் பிராஸ் விளக்கு, கார்த்திகை தீபத்துக்கு நிறைய பிராஸ் விளக்குலாம் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக அது டெடிகேட்டட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். பிராஸ் கலெக்ஷன்ஸ் விளக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் போடுறேன். இப்போ புதுசாக வாங்கின இது நான் போடுறேன். அதுக்கப்புறம் கொலுவுக்கு தேவையான ஒரு சின்ன ஐட்டம் இப்படி போகும்போது ஆன்லைனில் பார்க்கும்போது நல்லா இருக்கிறதெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே கடந்தது. எனக்கு திடீர்னு தேடணுன்னா கிடைக்காது. அதனால் 2 பேக் நிறையா இதை பற்றி நிறைய ஸ்டோரேஜ் பிடிக்குதுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னோடய பெட்ஷீட்ஸு, பெட்டுக்கு போடுற கவரு, அதுக்கப்புறம் போர்வை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோ கவர்ஸ், கர்டைன் எல்லாத்தையும் தூக்கி அழகாக இது மாதிரி 2 பாக்ஸில் வந்து போட்டாச்சு.
இன்னொரு பக்கம் வந்து ஆஸ் யூஷுவல் பேக்கிங் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5 டேஸ்க்குள்ளே எல்லாருக்குமே வந்து டெலிவரி ஆகிடுது. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீடு தேடி வந்துடும். இதே மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டரும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ 2 விளக்கு 4 திரி ஒரு நெய் பேக்கெட்டோட ஒரு பேக்கெட் கஸ்டமைஸ் ஆர்டரும் வந்து நம்ம வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் மேட்லாம் கொஞ்சம் வீணாக போச்சுங்க. அதெல்லாம் வந்து புதுசாக வாங்கி அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து இன்னொரு பக்கம் போய்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக என்னோடய சேனலில் வந்து டிவோஷனல் சேனலும் சரி என்னோடய சேனலும் சரி ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து எழுதியிருந்தார். எனக்கு அது மனசு கனத்தோடு நான் வந்து ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ உள்ள சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்துது. அந்த ப்ரெஷர் இல்லாமல் நம்ம ஃபேமிலி லைஃப்பை நம்ம வந்து பார்த்துக்கணும். அதனால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அவருக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆனதாகவும் 8 வயசில் வந்து குழந்தை வந்து ஒரு பொன் குழந்தை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ என் மனைவி வந்து திடீர்னு வந்து என்கிட்ட வந்து டைவர்ஸ் வந்து கேட்குறாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், இவ்வளோ வருஷம் கட்டி காத்த வாழ்க்கை, இவ்வளோ வருஷம் எவ்வளோ போராடியும் என்னால் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறேன், எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியாக வந்து டைவர்ஸில் என் லைஃபு வந்து வந்துருச்சு. அதை வந்து சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜி எனக்கு பார்க்க முடியுமா, என்னோடய டேட் ஆஃப் பர்த் நான் அனுப்புகிறேன், ஏதாவது பரிகாரம் இருக்குமா, என்னோடய மனைவி வந்து என்கிட்ட திரும்பி வந்து சேர மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். அவருக்கு நான் வந்து மெயில் பண்ணியிருந்தேன், டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சில கோவிலை பற்றி கேட்டிருந்தார். அந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நான் அவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கும்போது அதுக்கான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேர்கிட்ட விசாரித்து பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது, பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்தால் மட்டும் தான் நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு நான் அவருக்கு ஆன்சர் பண்ணேன். ஒரு சில கோவிலை பற்றி கேட்டிருந்தார், அதையும் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனாலும் இந்த விஷயம் ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். அவருக்காக ப்ரே பண்ணிப்போம். சீக்கிரம் வந்து அவரோட மனைவி வந்து அந்த குழந்தைக்காகவாது அவங்க வந்து ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ இப்போ வந்து காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்து வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த கால சூழலில் வாழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 15 இயர்ஸ் கழிச்ச ஒரு லைஃப் அபவ் 40 வந்து இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இந்த டைவர்ஸ் நடக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரெஷர். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ரெஷர், ஒரு பக்கம் குழந்தைங்க வளர்ப்பு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ப்ரெஷர், இதெல்லாம் தள்ளக்கூடிய சூழ்நிலையில் என்னடா வாழ்க்கை, நம்மளோட பிடிச்ச ஆரம்பத்துலேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சில பேஷனை நம்மளால் பண்ண முடியறதில்ல. ஒரு சில நினைக்கிற விஷயங்கள் வந்து ஃபேமிலி சூழ்நிலையில் பண்ண முடியறதில்ல. அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யார் மேலே தப்புங்கிறதும் நமக்கு தெரியாது. அதனால் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதுக்கான ரைட்ஸே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு விமனாக வந்து அவங்க ஒரு பொன் குழந்தை இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் எந்த விமனும் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும். அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நான் என்னால் முடிஞ்சது எல்லாம் உள்ள இறைவனை வந்து சீக்கிரம் வந்து அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃபேமிலியாக ஆகணும், சீக்கிரம் பழைய மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரேயர்ஸாக வந்து இருக்குது இந்த சமயத்தில். பட் நம்மளோட பேஷனை வந்து என்றைக்குமே வந்து விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன வந்து சஜஷனாக இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து பண்ணுங்கள். அது ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே பிடிச்ச விஷயத்தை விடாதீங்க. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ரீன் மேட் போட்டதுக்கப்புறம் டிவி ஷோகேஷ் ரொம்பவே நல்லா ஆச்சு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து தனியாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுவோம். அவருக்கு தேவையான மெடிசின்ஸு மாத்திரை, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், கொஞ்சம் நாளாகவே டாக்டர் வீடு இப்படியே போயிட்டே இருக்கிற வேண்டியிருக்கு. ஸோ அவருக்கு தேவையான மெடிசின்ஸு, ஆயின்மெண்ட்ஸ், தலைவலி வந்ததுன்னா இல்லை அயோடெக்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பக்கத்துலேயே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி எப்போதுமே ஹால்லேயே தான் இருப்பார் அவர். ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, அவரை பேசுவாங்க. அதனால் எப்போதுமே ஹால்லேயே தான் இருப்பார். ஏன்னா நாங்களாம் வந்து ஷிஃப்ட்டில் மாறி போயிட்டு வந்துட்டுருப்போம். அவருக்கு யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே தான் இருந்தால் கூட அவருக்கு டக்குன்னு நாங்கள் இல்லாத சமயத்தில் வந்து மெடிசின்ஸ் வேணும் அப்படின்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே அந்த ஹால்லே அவருக்கு தெரிகிற மாதிரி தான் வச்சுருப்பேன் நான். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் மேட் மீதி இருந்தது, அதை வந்து வாசலில் வச்சு இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் மேட் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் வாசலில் வந்து இந்த க்ரீன் மேட் போடும்போது இன்னுமே ப்ளசண்ட்டான லுக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்தது. ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேயே உங்களை சந்திக்கிறேன். அது வெரி டாட்டா பை பை ஃப்ரம் ஹாசினி.